எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு பாதுகாப்பு கொடுத்தால் நீ எனக்கு முக்கியஸ்தன் ஆகிறாய், அப்பொழுது நான் உனக்கு அடிமையாகிறேன். தென் மாவட்டங்களுடைய தேவர்ண இளைஞர்களின் விடிவெள்ளியும் எங்கள் அண்ணன் வெள்ளைசாமி தேவர் அவர்கள் இப்பொழுது பூலித்தேவன் விழாவில் சிறப்புரையாற்றுவார். தேவரையா புகழ்ந்தாங்க. நான் இந்த விழாவுக்கு போன வருஷம் வந்திருந்தேன். சிறிய அளவில் நடத்தணும். அப்ப நான் சொல்லிட்டு போனேன், அடுத்த ஆண்டு பூலித்தேவருடைய ஆசீர்வாதத்தால மிகப்பெரிய அளவு விழா நடக்கும் சொல்லிட்டு போனேன். நம்ம ஆசை பூலித்தேவருடைய ஆசீர்வாதம் நிறைவேறிச்சாதான் உண்மை. 500 பேர் இருந்தோம், இன்னைக்கு 5000 பேர் கூடியிருக்கிறோம்னா உண்மையிலே பூலித்தேவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வெள்ளச்சாமி தேவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை எடுத்து சொன்னாராம். ஏன்னா கொஞ்சம் வேகமா பேசிட்டு போயிடுவாரு, வெள்ளச்சாமி தேவர் வரக்கூடாது அப்படின்ட்டு. நடராஜ இடத்துல சொன்னாரா, வெள்ளச்சாமி தேவர் வருவாரு, வெள்ளச்சாமி தேவர் வன்முறையா பேச மாட்டாரு அப்படின்னாங்களாம். நான் வன்முறையா பேசக்கூடிய ரொம்ப சைவம், உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, நான் எந்த மேடைகளையா பேசி இதுவரைக்கும் கலவரத்தை உருவாக்கி இருக்கிறேன் அல்லது பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறேன், என்னால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு காவல்துறை அதிகாரிகளை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதை கேட்டுக்கிறேன். எந்த இடத்துல சொல்லுங்க, வெள்ளச்சாமி கலவரம் வந்திருக்கு அப்படிங்க சொல்லுங்க. எங்கேயும் இல்லை. ஏன் அண்ணன் செந்தில் என் கூட பாம்பேக்கு வந்திருந்தாங்க மாநாட்டுக்கு. பாம்பேல தான் பேசணும். கிட்டத்தட்ட 10,000 பேர் கூட வந்திருந்தாங்க. அங்க கலவரத்தை உருவாக்கிட்டோம்னா, திருவனந்தபுரத்தில் மடையில பேசி வந்திருக்கேன், அங்க கலவரத்தை உருவாக்கிட்டு. ஏன் ஐயா நடராஜன் அவர்கள் திருப்பூருக்கு என் கூட வந்திருக்காரு, அங்கே கலவரத்தை உருவாக்கிட்டோம்னா, உசிலம்பட்டோட கலந்துருக்கிறேன், அருப்புக்கோட்டோட கலவரத்தை வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் நான் எந்த இடத்துல போய் கலவரத்தை உருவாக்கக்கூடிய வெள்ளச்சாமி நல்ல அப்படியேப்பட்ட சமயத்தில் நாங்கள் பிறக்கவும் முடியாத. அந்த காலத்துல விடுதலை 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 மரவனுக்கும் குறவனுக்கும் விடுதலை பாருனாங்க. ஏன்னா வீரமிக்க மண்ணுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இனிமேல் கேவையில் 60 ஆயிரம் சொல்றாங்க. நாங்க ஜாதி பார்க்கக்கூடிய சமுதாயம் கிடையாதுங்க. தேவ சமூகத்தை நம்பி வந்த அரவிந்து சொல்லக்கூடிய ஒரே சமுதாயம் தேவ சமுதாயம் தான். எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது எந்த ஜாதிக்காரங்களாவது போய் நீ இன்னும் ஜாதியை சேர்ந்தவன் சொல்லி கலவரம் பண்ணி வெட்டிட்டா குடிச்சான்னு சொல்லுங்க வைப்போம். சொல்ல முடியாது. ஏன்னா மானத்துக்காக வாழக்கூடிய ஒரே சமுதாயம் தேவ சமுதாயம் தான். அதனாலதான் ஒருத்தன் நம்பி வந்த உயிர் கொடுக்கும் வேணும் இருக்காங்க. அப்பேற்பட்ட சமயத்தில் நாங்க யோசிச்சு பேசுறோம். ஐயா நல்லா சொல்லிட்டாரு, தம்பி மலரமாஜி சொல்றாங்க, கொஞ்சம் யோசிச்சுதான் பேசணும், அமைதியா பேசணும் கேட்கறாங்க. நான் அமைதியானவன் தான். இது வரைக்கும் ஒரு குழந்தைய கூட கை நீட்டி அடிச்சது கிடையாது. ஆனா நான் ரவுடியா, இதை பார்த்து அப்படியே அது கல்யாணமே முடிக்காம ஜாதி 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 உங்களுக்காக நான் வந்துகிட்டு இருக்கிறேன். சொல்லு, நானும் கல்யாணம் முடிச்சிருந்தா பொண்டாட்டி பிள்ளை அக்கா தங்கச்சி அண்ணன் இப்படி சந்தோஷம் வந்திருப்பேன். இந்த சமுதாயம் வாழணும், சமுதாயத்துல வாழ வைக்கிறதுக்காக தானையா கல்யாணம் முடிக்க அவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க. சொல்லு, நான் என்னைக்கு எந்த சமுதாயத்தை தாக்கி பேசுனேன், எந்த கூட்டத்திலாவது எந்த சமுதாயத்தை தாக்கி பேசுறேன்னு சொல்லுங்க. காவல்துறை அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி, வெள்ளச்சாமி வந்தா சிஎம் ஆபீஸ் வந்து கேட்பாங்க. நான் ஏன்னா மதுரை பொதுக்கூட்டத்தில் அஞ்சானஞ்சு சொல்லிக்கிட்டு தாங்க. ஐயா அஞ்சானஞ்சு நான் யாரும் கேட்டேன், பேசக்கூடாதா? இதுக்கு தாயா வெள்ளச்சாமி பேசுறாங்க. நான் கேட்கிறேன், பூலித்தேவரை பத்தி சொல்றது எங்களுக்கு தகுதி இருக்கு. தாக்கிருஷ்ண கொஞ்சம் தான் நீ அஞ்சானஞ்சனா இல்ல கேட்கிறேன். தாக்கிருஷ்ண தேவசபத்தில் தாக்கிருஷ்ண கொஞ்சம் நீ அஞ்சானஞ்சனா ஒன்ன பேசக்கூடாது மேடையில் பேசிட்டு போது காவல்துறை வந்து வெள்ளச்சாமி பேசக்கூடாது, பேசினா கைது ஓட்டுவோம் அப்படிங்கிறாங்க. நானும் வழக்கறிஞர் தான், சட்டமும் தெரியும், சட்டத்துக்கு உட்பிரிவுகளும் தெரியும். வன்முறையை ஒரு காலம் பேச மாட்டேன், யாரையும் தாக்கி பேச மாட்டேன். உடனே மேடையில் சொன்னேன், அஞ்சானஞ்சன்னா என்ன பட்டமான்னு கேட்டேன். பேசக்கூடாதுன்னு சொல்லி ஜனநாயகத்துல எந்த உரிமையும் கிடையாது. முடிந்தால் வழக்கு போடுங்க, போகும்போது கைது பண்ணி பாருங்க. சிறைச்சாலை தேவசத்துக்கு பற்றி கிடந்த தாழ்ச்சியாளர்களுடைய பயந்து போகக்கூடிய சொன்னேன். அதுக்காக அவங்க அஞ்சானஞ்சு சொல்லி பேசக்கூடாதுக்காக கைது பண்ண சொன்ன 2.5 கோடி தேவ சமூகத்தின் மானம் மரியாதை என்னையா சொல்ல. அப்படி சமயத்தில் பிறந்திருக்கிறோம். அடுத்து இங்க பேசினவங்க எல்லாம் பூலித்தேவரை பத்தி பேசினாங்க.
ஐயா புலித்தரை பத்தி பேசுறதுக்கு நடராஜன் ஐயா இருக்கிறாங்க, நம்ம ஆட்சி இருக்கிறாங்க, அண்ணன் செந்தில் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்கள புலித்தரை பத்தி பேசட்டும். நான் சமுதாயத்துல சில கருத்துக்களை மட்டும் மென்மையா பேசுறேன். அதாவது இங்க வந்திருக்க அறிவாளிகளை உங்க எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசுறேன், கேளுங்க. வீரத்துக்கு எடுத்துக்காட்டு கட்டபொம்மை, கட்டபொம்மை, கட்டபொம்மைன்னு சொல்றீங்க ஐயா. கட்டபொம்மனுக்கு முன்னாடி பிறந்த மாமன்னர் புலித்தேவர் தானையா? இல்லையா? கட்டபொம்மனுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புலித்தேவர் தேவர் சமாஜத்தை சேர்ந்த வரலாறு படைக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் கட்டபொம்மனை குறைச்சு மதிப்பிடல. கட்டபொம்மன் எந்த ஆண்டு எந்த ஆண்டு வரைக்கும் மன்னரா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல இல்லாத வரலாறு மாப்போசியை வச்சு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வச்சுதானையா வீரபாண்டிய கட்டபொம்மன் உருவாக்கியிருக்கீங்க. நாங்க ஜாதி வாக்கலையா? சிவாஜி கணேசன் ஜாதி வாத்திருந்தாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சில வச்சிருப்பாரு, கைத்தாரல வச்சிருப்போமா? ஜாதி வாக்கு வச்சிருக்க மாட்டாங்க. ஜாதி வாக்கான ஒரு சமுதாயம் தேவர் சமுதாயம் தான். அதனால சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சில வச்சிருக்காங்க. அடுத்து வேல் நாச்சியார் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அக்காமார தங்கச்சிமார்ல, உங்களுக்கு வேல் நாச்சியார்னா யாருன்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கா யாராவது சொல்லுங்களேன். கொடுமையே, நான் நடிகை பத்தி ஆட்சி மாட தெரியுது, வேலு நாச்சியாரா தெரியலையே. வேலு அதாவது தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய சமுதாயத்துல மன்னரா இருந்த சமுதாயம் தேவர் சமுதாயம் தான், அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாரும் வடநாட்டு பெண்ணை ஜான்சி ராணி ஜான்சி ராணி ஜான்சி ராணி சொல்லி வீரத்துக்கு எடுத்துக்கிட்டு சொல்றாங்களே. ஜான்சி ராணிக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீரமங்க வேல் நாச்சியார் தேவர் சமூகத்தை சேர்ந்த பெண்மணி. சிவகங்கை ராணி நம்ம மகாராணி, உங்க சொந்தக்காரி. அவளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? தெரிஞ்சு வைக்கல. அடுத்து யாருக்கு யாரோ உடன்பிறப்பு நான் தமிழை காப்பாத்துறேன். ஏன்னா கல்யாணம் முடிச்சு தமிழான வச்சு காப்பாத்திருப்பான். எவரும் தமிழை காப்பாத்தல. ஆனா நான் தேவர் சமூகத்தை சேர்ந்த வள்ளல் பாண்டித்துறை சேர்ந்த 4ஆம் தமிழ்ச்சங்க வச்சாரு, இல்லை மறுக்க முடியுமா? தேவர் சமூகத்தை சேர்ந்த பாண்டித்துறை தேவருக்கு வரலாறு வந்துருக்கலாம்னு சொல்லி பாண்டித்துறை தேவர் சிலையை தூக்கிட்டாங்கயா. அதை கேட்க நீயும் தயாரல்ல, நானும் தயாரல்ல. இதை சொன்ன வெள்ளச்சாமி தேவர் தீவிரவாதிகளாங்கய்யா. உண்மையே பேசினா தீவிரவாதியா? நான் இதுவரைக்கும் யாரை அடிச்சிருக்கிறேன், யாரை கொலை பண்ணிருக்கிறேன், என்ன கட்டப்பஞ்சத்து பண்ணிருக்கேன், ரவுடித்தம் பண்ணிருக்கலாம், மாமூல் வாங்கிக்கலாம், ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லு. தண்ணடிக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன், ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல. எதுவுமே சொல்ல முடியும். வெள்ளச்சாமி தேவர் தீவிரவாதி. நான் என்ன தீவிரவாதி? நான் தீவிரவாதி தான். தேவர் சமயத்துக்காக தீவிரமாக தேவக்கூடிய தீவிரவாதி. உங்களை பாதுகாக்கிறதுக்காக தீவிரவாதி ஒழிய வன்முறை இறங்க நான் கிடையாது. வாவுசி கப்பலோட்டி தமிழ் கப்பலோட்டி தமிழ் வாவுசி வாவுசி சொல்றோம் இல்லையா? கப்பலோட்டி தமிழ் வாவுசி நம்மளை மதிக்கணும், மதிக்கப்படக்கூடிய வேண்டி வரலாம். ஆனா கப்பலோட்டிய தமிழன் சுதேசி கப்பல் வாங்கினார்ல, சுதேசி கப்பல் வாங்கும் போது அன்னைக்கு நம்ம தேவர் சமூகத்தில் பாண்டித்துறை தேவர் பாலவரப்பன் ஜமீனை விட்டு கப்பல் தமிழ் கொடுத்தார். இல்லைன்னா அன்னைக்கு கப்பல் வாங்கிக்க முடியாது. அந்த கப்பல் நலிவடைஞ்சு போன பிறகு எல்லாரும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாங்க. ஆனா நம்ம தேவர் சமாஜத்தில் வள்ளல் பாண்டித்துறை தேவர் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்காதவரு அவருடைய விவரம் மறைக்கப்பட்டுச்சுல. உலகத்திலே பாவத்துக்கு கூடிய 2, ஒன்று காசி, இன்னொன்று ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரம் கோயிலை கட்டது யாரு? நமது மன்னர், நமது முன்னர் பாஸ்கர சேவை. அவருடைய வரலாறு மறைச்சிட்டீங்கல்ல. இதை பேசினா தீவிரவாதிக்கிறாங்க. அடுத்து விவேகானந்தர் 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 எல்லாரும் பேசுறீங்க இல்லையா? நாங்க விவேகானந்தர், நாங்க எல்லாரும் விவேகானந்தர் ஆன்மீகவாதி தான். விவேகானந்தரை முதல்ல சிகாகோவுக்கு அனுப்பி வச்சது யாரியா? நம்ம தேவர் சமாஜத்தை சேர்ந்த நம்ம பாஸ்கர சேது மன்னர் தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டி விவேகானந்தர் தெரிஞ்சிருக்கோயா? விவேகானந்தர் சும்மா அனுப்பல. பாஸ்கர சேதுபதிக்கு வந்த அழைப்ப விவேகானந்தர் கொடுத்து அனுப்பி வச்சாரியா? அவருடைய புகழ பேசுகிறார் தீவிரவாதிகள். அடுத்து மருது சகோதரர் நம்ம இன்னும் அண்ணன் பேசும்போது அண்ணன் நல்லா பேசுறாரு. அண்ணன் மாதிரி அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி நடிகர் அருமையா பேசுறாரு. பாரதிராஜா மட்டும் இல்ல, நல்லா பேசினாரு. சியா அக்கா மதுரை மாச்சி எல்லாம் பேசினா சந்தோஷம். அண்ணன் உங்களுக்கு ஒண்ணு வேண்டு இருக்கிறேன். முக்குளம் சொல்லி பேசாதீங்க. இன்னும் கல்லர் மறவர் அகமலையான் பேசாத. ஒரே இனம் தேவர் இனம் தேவர் இனம் தேவர் இனம் மட்டும் பேசுறேன். நமக்குள்ள பிரிவு இருக்க கூடாது. கல்லர்கள் ஒரு ஜாதி கிடையாது, மறவர்கள் ஒரு ஜாதி கிடையாது, அகமுடையர்கள் ஒரு ஜாதி கிடையாது. கல்லர்கள் என்றால் செய்தியை கவர்ந்து கொண்டு வருவான் கல்லர்கள் என்றும், மறவர்கள் என்றால் நாட்டில் கல்லட்டு மறவர்கள் என்றும், அகமுடையர்கள் என்றால் அரண்மனைக்கு உள்ள இருந்து பாதுகாத்த அகமுடையா நமக்கு சேர்ந்து பட்டம் தாயா தேவர்கள் அரண்மனை இருக்கிறாங்க. நான் 23 வயசுல வெள்ளச்சாமி தேவர்னு போட்டேன். போட்டதுனால 1 வருஷம் ஜெயில்.
ஏன்னா பீஸ் மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. டிஐஜி, ஐஜி எல்லாரும் கலெக்டர் எல்லாம் வந்திருந்தாங்க. தென்மண்டலம் எல்லாம் அதே வந்திருந்தாங்க. எல்லா தலைவரும் ஒவ்வொரு சமயத்தில் பேசுங்க அப்படின்னாங்க. வெள்ளச்சாமி தலைவர் பேசுங்க. நான் எந்திரிச்சேன். நீ சொல்லுவாங்க. நான் அதே கேட்டீங்களா? நான் பேண்ட் சட்டை போட்டு முடுக்க வந்துருந்தேன். உட்கார் ஏன்னா தேவரம் அந்த காலத்துல 40 வயசு 50 வயசு தேவரம் போடுவோம். நான் 23 வயசுல தேவரம் ஏன் போட்டேன்னா சந்திரபாபு ஆந்திர முதலமைச்சர் முன்னாள் சந்திரபாபு நாயுடு போட்டிருக்காங்க. நேற்று இறந்தார்ல ராஜசேகர் ரெட்டின்னு போட்டிருந்தார்ல. சொல்லுங்க. முலாயம் சிங் யாதவ் போடுறாரு. லல்லு பிரசாத் யாதவ் போடுறாரு. முன்னாள் பிரதமர் தேவ கவுடன் போடுறாரு. ஏன் இப்ப நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் போடுறாரு ஐயா. அப்ப நான் மட்டும் ஏன் தேவர்னு போடக்கூடாது சொல்லு. அப்படி நான் தேவர்னு போட்டா வன்முறைவாதியா தீவிரவாதியா என்னையா சொல்லுங்க. தேவையான அந்த காலத்துல வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. அதே மாதிரி எனக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுட்டு இருக்காங்க. கவலைப்பட மாட்டேன். நான் என்னைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவன். அதே சமயத்துல நியாயத்தை பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என் உடம்புல வர்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் தெய்வீக திருமணம் தேவைப்பட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு உண்மை. என் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ரத்தம் இருக்கிற வரைக்கும் தேவசமத்துக்காக பாடுவிட்டே இருப்பேன். பாடுவிட்டு சொல்லிட்டு நிறைய பேசுறேன். ஆனா பேசக்கூடாது. பேசுறவனா பாவம் அடுத்த வந்து அண்ணன் ஐயா நடராஜன் அவர்களுக்கு வெள்ளச்சாமத்தில் வரவே விடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால சகோதரிகளே வரலாறு தெரிஞ்சுக்கங்க. நடிகர்களை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. என்ன அஜித்னா தெரியுது, சிம்முனா தெரியுது, அதுனா தெரியுது, இதெல்லாம் தெரியுது. நம்ம தேவர் சமாஜத்தை தலைவர் முதல்ல தேவர் சமாஜத்துல தேவர் வேற உருவாக்குறது யாரு? யாராவது சொல்லுங்க சகோதரிகள. வெள்ளச்சாமி தேவர் இல்ல, தேவர் வேற உருவாக்குறது யாரு? டாக்டர் ராமகிருஷ்ணன். அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. ஏன்னா வரலாறுகள் மறைக்கப்படுது. நீங்களா துணை போகக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிக்கு முன்பாக ஐயா நடராஜன் அவருக்கு ஒரே வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த வெள்ளச்சாமி சுத்த சைவம். நாங்க நல்லா உங்க மாதிரி யாரையும் தொந்தரவே பண்ண மாட்டோம். பேசாம தூங்குவோம். தொடாத வரைக்கும் கூறிக்கொண்டு நல்லா தொடாத வரைக்கும் அனுப்பி கொடுத்தாதுல கொத்துமா தொடாத வரைக்கும் யாரையும் வம்புக்கு போகவே மாட்டான். நான் என்னைக்குமே வன்முறைவாதி கிடையாது. வன்முறை விரும்புறோம் கிடையாது. நம்ம எல்லாம் படிச்சு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வைத்தியர் ஆகணும் ஆசைப்படுறேன். நாங்க வன்முறை திரும்ப மாட்டோம். இளைஞர்ல அதாவது தீட்டி வச்சு அண்ணன் சொன்ன மாதிரி தீட்டி வச்சு அறிவாளத்துக்கு தூரம் போட்டுட்டு நாங்களும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் கலெக்டர் ஆகணும் ஆசைப்படுறோம். எங்களை வன்முறை நினைக்காதீங்க. எங்களை யார் நம்பி வாங்கிலோ அத்தனை பேருக்கும் பாதுகாப்பா இருந்து தேவர் சமுதாயம் தான் எல்லா சமுதாயத்தையும் பாதுகாக்கும். அந்த சமுதாயத்தை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்படுத்த அத்தனை பேருக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகன். இந்த இனிய இரவு வேளையில் இந்த மேடையில் நான் இயக்குநராக இருந்தாலும் எனக்கும் ஒரு அரிய கருத்தை சொல்லி முக்குளத்தூர் இல்லை தேவர் என்ற ஒரு இனத்தை சொன்ன அண்ணன் வெள்ளச்சாமியின் அந்த உரையை எடுத்துக்கொண்டு இனிமேல் என் படங்களில் தேவர் என்ற ஒரு சொல்லு மட்டுமே யூஸ் பண்ணுகின்ற அவருக்கு நன்றி கூறி விடுகிறேன். இந்த மனோஜ்குமார் தேவர். இந்த இனிய இரவு வேளையிலே எழுச்சியோடும் சீரோடும் சிறப்போடும்